ஃபுல்லா ஏய் பீவாத்து குண்டி மாதிரியே இருக்கையா. மேலே மத்திய பிரதேசம் நல்லா இருக்கு, கீழே உத்தரப்பிரதேசம் நல்லா இருக்கு, நடுவில் உத்தரப்பிரதேசம் தான் ஒரு மாதிரியா இருக்கு. சுத்தம் பண்ணி தரேன், போய்க்கிறியா? நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை தான் நல்ல அகலம் என்பேன், நல்ல அகலம் என்பேன். ஊம்பாவா ஊம்பாவா ஆம்பல் ஆம்பல் அதத்தான் பாடுறேன், உனக்கு எக்கோவில் அப்படி கேக்குது. சீட்டு கெட்டு ராஜா ராஜா திரும்பி பாரு லேசா லேசா ஊட்டி மலை ரோசா ரோசா உன்னை ஒரு தடவை உன்னை ஒரு தடவை சிவாத்து ஒரு தடவை சிவாத்து ஒரு தடவை ஓவாத்து ஒரு தடவை உன்னை ஒரு தடவை ஒரு தடவை பஸ் ஸ்டாண்ட்ல ஆடுற முண்ட மாதிரி இருக்கா பாரு. யார் என்னன்னு முதல்ல விசாரிச்சு பாப்போம். சாரி ப்ரோ சாரி ப்ரோ. இந்த கண்ணாடிக்கு அடே அப்பா எவ்வளவு கிளாமரா இருக்கா, அள்ளி கொடுக்கலாமியா. ஹலோ மேடம். ஹலோ ஊப்பத்து சிக்க சொக்கத்தல ஜவரா என்னது ஊம்பு சித்திக்கல கடல அதிகச்சக்கத ஊம்பு பொச்சுன கசத்தக்கல ಇಲ್ಲಿ ಮುಚ್ಚು ತೂಲು ಚೋದ ಪಾರಿ ತುಮಲ ಕಡೆ ಕುಲು ಕುಲು ಬುಳುಕು ಚನ ಮಾತಾರ ಬಾಸಕತಕದ ಸೋರಕತನ ಮುಟ್ಟಕತ ಓಬಾತಕದ ಊಂಪ ತಕ್ತದಲ್ಲ ಈ ಮೇರೆ ಕಲ್ಲ ತೊಡಕಲ ಆಂಜನೇಯರ ಮೈಕ್ ಸೆಟ್ ಓನರ್ ತೊಡಕಲ ಪೊಚ್ಚಿನಕ್ಕೆ ಬುಳುಕು ಚನ ಮಾತಾರ ಅಬ್ಬಕ ರಾಮದಾಸಕತಕದ ಕುಂದಿಕತಕದ ಪುರುಟಸಕತಲ ಬರಕತರ ಕುಲ ಬರಕತರ ಕೂತುವತಿ ಜಯರಾಜ ಬದಕರಕಲ ಮೂರ್ಕರ ಬಾಚಕತಕದ ಮದದಕತಕದ ಕುಣಿಯ ವಚಕತಕದ ಕುಂದಿಕಲಸದಲ್ಲ ಸಂಪರಕಲ ವೆಟ್ಟಿವೇಲು ಕುಲು ಬಚ್ಚಿ ಉಡತರ ಬುಳುಪುತಕಲ ಬುಳುಕು 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 ಅಬ್ಬಚಕದ ಓಬಾತಕದ ಓಬಾ ಬಾಯಿಯ ಕತಕದ ಓಸ್ತಕಸದಲ್ಲ ಉತ್ತರ ಬರಕಲ ಮನೆಗೆ ಉತ್ತರ ಕಲ ಕುಂಗಮರಗೆ ನುಂದುತ ನೂತರ ಕರವನ್ನು ಬರಕಲ ಕುಡಿ 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 ಬುಕ್ಕ ಅಬ್ಬ ಸುಂದಕ ಚಂದಲಲ್ಲ ಅಂಬತಕಲ ಅಬ್ಬ ಉಳ್ಳರೆ ತಡಕಸದಕಲ ಅಬ್ಬತಕನ ಮೊಳತ ಸಕದಕ ಈ ಸಕದಕ ಊದಲಕಲ ಮಲಟಾರು ಪೂತಕಲಕನ ಮಲಟಾರಲ ಬುಳುಕು 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 நீ ராமதாஸ் நாக்கு தலை சத்தல ஆபரக ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண நாக்கு தள்ளிரு. ஏய் நிப்பாட்டி 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 நீ நிப்பாட்டி என்ன நீ என்ன சத்தம் போடுறது, என்ன எதை பேசுறாங்க, யாடா கூடமா பேசுறீங்க, என்ன மத்துக்கு பேசுற? தமிழ்நாட்டு பொம்பளை எப்படி பேசணும், தமிழ்நாட்டு ஆம்பளை ஒரு பொம்பளை பேசும்போது நிப்பாட்டி பேசணும், முதல்ல நிப்பாட்டி பேச கூடாது. பொம்பளை பேசையில நிப்பாட்டலன்னு வை. நீ சொன்னையில யானை இலச்சி அடிச்சுக்கிட்டா எலி ஏறி அடிக்க முடியும். ஆம்பளை யானை நீ எலி, நான் இலச்சண்டா ஏறி அடிச்சிருவேன். உன்னை ஏறி அடிக்கத்தான் என்னைய போட்டுருக்கு. ஏறி அடிச்சு கிழிச்ச முதல்ல கிழிக்க தாண்டி அடிக்கிறேன். அடிய பத்தி நான் அரை மணி நேரத்துல தெரியும், முதல்ல அடிய பத்தி 30 வருஷமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நேத்தே விட்டேன், நான் ஞாபகத்துல வச்சுக்க. நேத்து நீ அவன் வாயில விட்டனா என்ன காரணம் தெரியுமா? நேத்து நான் விட்ட பாத்தையா, இன்னைக்கு வச்சு உன்னை செய்யணும் தான் நேத்து விட்டது. நான் யாரு இன்னைக்கு வச்சு செய்யணும்னா நேத்து நான் உன்னை விட்டேன். யாரு முதல்ல? நீ யாரு? இந்த இடத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அதட்டி பேசி அம்பலகாரி பட்ட வாங்க பேசி நாட்டாமடா நீ ஏன்டா தேட போற? நாட்டாமதே ஆம்பளைக்கு பேர் நாட்டாம. பொம்பளை என்ன அரட்டி பேசாத, ஓ தொண்டை பெருசா அரட்டி விட்டு அடிச்சு விடுவேன். எடுத்து அறுத்துட்டு போயிரு, வெட்டி தொங்க விட்டு பிராய்லர் கோழி மாதிரி புருட்டு கிழிச்சு விடுவேன். அங்க என் சமூகராசா, அங்க என் ரோதா செல்வி, நீங்க அப்படியே கட்டி உருட்டி பிராய்லர் கோழி மாதிரி உருப்பீங்க. நான் ஒரே தூக்கு போட்டு அமுக்கி போட்டு மூத்திர கவிச்சு செத்துறேன். நீனு ஆட்டை உரிக்கிறது ஆம்பளை, கோழியை வெட்டுறது ஆம்பளை, மாட்டை அடக்கிறது ஆம்பளை. நீ என்னத்தை கிழிச்சிட போற? நீ என்னத்தை புடிங்கிற போற? உட்கார்ந்து அடிக்கிற உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா நின்றுகிட்டு கையில பிடிச்சு அடிக்கிறவன் நோக்கால் யானை படம் வரைவேன், குதிரை படம் வரைவேன், புலி படம் வரைவேன். உன் தொண்டைமான் புதுக்கோட்டைக்கு ரூட்டை காமிப்பேன். இந்தியா மேப் இருக்கு தெரியுமா? இந்தியா மேப் மாதிரி நாங்க, நீ கீழே தொங்குற இலங்க மாதிரி. நீ எல்லாம் என்ன ஆளு எனக்கு? உன்னை வச்சு செய்யறதுக்கு தான் இன்னைக்கு முத்துப்பாண்டியன் வில்வத்துறை என்னை போட்டு சொன்னீங்களே 3 முழத்தை தொங்க விட்டு இருக்கீங்க. நீங்க புலிப்படம் வரையலாம், சிங்கப்படம் வரையலாம், இந்தியாவுக்கு மேப்பே காமிக்கலாம். உன்னைய புடிச்சுக்கிட்டு நுனிய நான் நறுக்குனா நீ ஓவாத்து மாதிரி உட்காந்துக்கிட்டு குழி பறிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டிய. என்னத்தை நீ நறுக்கிற போற? என்னத்தை நறுக்க முடியும்? நறுக்கிறதுக்கு பிறந்தவனே ஆம்பளை. அடங்கு அடங்கு அடங்கு, நீ அடங்கு. சத்தம் சவுடாலி என்னகிட்ட ஆகாது. நாடக உலகத்துல இன்னைக்கு சொல்றேன், இந்த கூட்டத்துல ராதா செல்வி அடக்குற ஒரே பப்புனு இந்த சம்பவம் சண்முகராஜா. அதே நாடக உலகத்துல நானும் சொல்றேன், சம்மங்குளம் சமூகராஜாவை அடக்குற தைரியம் தெனா விட்டு திறமை ராதாச்சேவிக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த கடலாடி தேவர் மகாசபையில சொல்றேன், இந்த மேடையில
ரெண்டு நீயா இல்ல நானான்னு பாத்துக்கிருவான். பருப்ப கலட்டி என் சட்டியில போட்டு அவிச்சு நான் மத்த போட்டு கடைஞ்ச அந்த பருப்ப ஒண்ணுமே இல்லாம உன் விதைய எடுக்கல பார்த்தால நான் புதுக்கோட்டை ராதா செல்வியா அடிங்க அம்மா கொடலே சமோராஜாவா? நீ ஒரு பருப்ப பாத்துருப்ப, என்கிட்ட 3 பருப்பு இருக்கு. என்ன பருப்பு? தூ பருப்பு, ஊ பருப்பு, பா பருப்பு. அது என்ன தூ பருப்புனா என்ன? தூ பருப்புனா துவரம் பருப்பு. ஊ பருப்புனா என்ன? உளுந்தம் பருப்பு. பா பருப்புனா என்ன? பாசி பருப்பு. 3 பருப்பை நீ பருப்பை போட்டு எதுல கடைய வேண்ட? சட்டியில கடையுவே. சட்டி உன்கிட்ட இருக்கு, மத்து என்கிட்ட இருக்கு. உன் சட்டிக்கு ஏன் மத்து தாண்டி தேவைப்படும். நான் கடைஞ்சு வை, உன் சட்டி ஓட்டையா போயிடும். அதை பாத்துக்க. வாய் அதிகமா பேசாத. வாய் பேசுவேன். அட்டை தருத்திரி பேசுன. இங்க ஒரு குடும்பத்துல என்னமோ சொன்னா ஆம்பளை பேசினா அட்டை தருத்திரியம்டா, பொம்பளை பேசினா தான் தருத்திரியா. சரித்திரத்தை உண்டாக்குவதே பெண்மணிகள். நாங்க ஒரு வீட்டுல பொட்டை மாடு காவேரி கொண்டுச்சுன்னு வை, அந்த குடும்பம் குட்டி சவரா போயிடும். ஆம்பளை மாடு காவேரி கொண்டுச்சுண்டா 5-6 ஆம்பளை சேர்ந்து மூக்கு நகர கோத்து ஏற பூட்டி உழுதாண்டு வை, அந்த ஆம்பளை மாட்டை உழுத அடைக்கிறேன். பொட்ட மாடு என்ன காவேரி கொள்ளாத, குடும்பத்துக்கு ஆகாது. சாதிக்க பிறந்தவனே ஆம்பளை. சமாளிக்க கூடிய தைரியம் தெனாவட்டு பெண்கள் எங்கள்ட்ட மட்டும் இருக்கு. தெனாவட்டு என்கிட்ட வச்சுக்கிறாத. கத்தாத முதல்ல கத்தாத. அரட்டல் உருட்டல் இருக்க பயப்படுறவ வேற எவ்வளவு ஈனாவனா வருவா. அவள்கிட்ட வச்சு ஓட்டணும், வெத்து ஓட்டுவ வெறு ஓட்டலாம். நீ என்ன மசுரு, வெட்டி மசுரு, வென மசுரு, தேவ மசுராம என்ன மசத்துக்கு பேசுற? நீ பெரிய புடிங்க பொண்ணம்பள மளமள, நீ பெரிய புடிங்க பொண்ணம்பளமா, பொண்ணம்பள பொண்டாட்டியா? நீ பொண்டாட்டியா? நீ பெரிய ஊளாதேவி தான் வேணா முதல்ல. அரே நீ ஊளாதேவிமா ஓடாத முதல்ல. என்ன விபத்துறை மாறி வாங்கயா. யாரி வாயா டேய், இந்தியன் ஆர்மி மகனே வாடா, யாரி வாடா, அடிச்சுட்டாரா டேய். எனக்கா வேண்டி பீ வாத்து தீ குளிக்கிறான்டா. எங்கடா போயிட்டானா? ராதா, இன்னைக்கு இந்த மேடையில எதுக்கு அடங்கி போறேன் தெரியுமா? பொம்பளை நீ அடிச்சிடலாம், ஆம்பளை நான் அடிக்க கூடாது. காடையில என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த டீ கடை வச்சிருக்காங்கல்ல எங்க அத்தை, ஒரு பொம்பளை போய் அடிக்கிறியப்பா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? பொம்பளை அடிச்சா 10 பசுமாட்டை அடிச்சதுக்கு சமம். நான் பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கறேன். பேசுறியே சாதனை பண்றேன் சாதனை பண்றேன். இந்த கூட்டத்துல பூரா யார் இருக்க? ஆம்பளை தானே. ஏன் ஓவருக்கு நாடகம் பார்க்க வரல? ஒன்னால 100 நாள் வேலையில பொறணி வேஷத்தாண்டி முடியும். எங்களை மாதிரி நாடகம் பார்க்க வர முடியாது. மூடிக்கிட்டு உட்கார்ற முதல்ல கொத்தனார் நக்கறாக முகரையில முள்ளாவிட்டு இருக்கு. நாடகத்தை பாரு. காப்பு கட்டி இருக்கீங்களா நீங்க சொன்னீர்களே, உங்க வர்க்க அதிகமா உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க. ஏன் வர்க்க 100 நாள்ல உட்கார்ந்து புரணி பேசுறாங்க. நாங்க என்ன புரணி பேசுறோம்? என்னவா என்ன பேசுறோம்? ஏன் பேசல? ஏதாவது புரணி பேசுறோமா? இருக்கிற குடும்பத்தை பூரா கெடுக்கிறதே நீ தான். கெடுக்க யாரு? குடும்பத்தை கலைக்கிறதே நீ தானே முதல்ல. இந்த சரித்திரத்திலே கிடையாது. அப்புறம் என்ன சொல்ற? அப்புறம் உங்களை தான் சொல்லுவேன். பொம்பளை வச்சு தான் ஆம்பளை. அடி வைப்புல 2 ஒம்பளை சேர்ந்தா போதுமே, அந்த அடி வைப்பே 3 நாள்ல தூந்து போயிடும். அடி பைப்புல பொம்பளை சேர்ந்தா அடி பைப்பே தூந்து போயிடும். ஒயின் ஷாப்ல 2 ஆம்பளை சேர்ந்தா அந்த ஒயின் ஷாப்பே அடிச்சு நொறுக்குறீல, என்ன காரணம்? என்னது? அத குடிக்கிறதுக்கு கிளை விட்டு மூத்திரத்தை வாங்கி 3 கை குடி. நீ குடி. என்ன மச்சத்துக்கு? குடிக்கிறவள குடிக்க சொல்லு. ராமதாஸ் மூத்திரத்தை நீ குடி. என்ன மச்சத்துக்கு நான் குடிக்கிறேன்? அப்புறம் என்ன மச்சத்துக்கு நான் குடிக்கங்கற? தேவையில்லாத பேச்சு பேசுற. தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு இருக்க. வாய் பதனம் கை பதனமா இருக்கு. என்னைக்குமே சத்தம் இல்லாதவன் சபைக்கு வர கூடாதுன்னு. சமாளிக்க தெரியாதவன் உலகத்துல இருந்தே புண்ணியம். உன்னை சமாளிக்க கூடிய ஆணவ என்கிட்ட மட்டும் தான் இருக்கு. நீ என்ன சாதனை பண்ணி இருக்க? ஏன் சாதனை பண்ணல? என்ன சாதனை பண்ணி இருக்க? உலகத்துல சாதனை பண்ண அடிக்கிட்டு வருவேன் ஆம்பளையல. எப்படி சொல்லுங்க? இந்த பல்ப கண்டுபிடிச்சது யாரு? இந்த பல்ப கண்டுபிடிச்சது ஆண்மகன் தான். தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் யாரு? ஆண்மகன். ஆம்பளை. ஒரு பொருளை மேல தூக்கி ஏறி கீழ் நோக்கி வரும் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யாரு? அவங்க ஆண்மகன் தான். சார் ஐசக் நியூட்டன். அவர் யாரு? ஆண்மகன். ஆம்பளை தானே. இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியாவுள்ள இளைஞர்கள் எல்லாம் விஞ்ஞானியாக வேண்டும், அமெரிக்காவை அதிர வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் யாரு? ஆம்பளை தானே. 32 கிராமத்தை தனக்கென்று இல்லாமல் பிறருக்கு எழுதி கொடுத்துட்டு மீனாட்சி அம்மன் கோயில்ல அத்தனை பேர் சாமி கும்பிடலாம் இப்படி தெய்வமா நின்றுகிட்டு இருக்காரு. பசுமொன் கண்டெடுத்த தெய்வீக திருமானார் ஊனா முத்துராமலிங்க தேவரையா. அவர் யாரு? அவர் ஆண்மகன் தான். ஆம்பளை தானே. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா என்று முண்டாசு கட்டிய கவிஞர் பாரதியார் எட்டயபுரத்துல பிறந்தாரே. அவர் யாரு? அவர் ஆண்மகன் தான். ஆம்பளை தானே. 1947ல இந்தியா சுதந்திரம் பெற வேண்டியதுக்காக மகாத்மா காந்திகளோட அத்தனை பேரும் போராடுனாங்களே, அவங்க யாரு? அவங்க ஆண்மகன் தான். ஆம்பளை தானே. முதல்ல விண்வெளிக்கு சென்ற 2 ஆண் சிங்கங்கள் ஆம்ஸ்ட்ராங் ஆல்டரின், இந்த 2 பேர் யாரு? அவங்க ஆண்மகன் தான். ஆம்பளை தானே. உனக்கு 2 மைக்க போட்டு ஆஞ்சநேயர் மைக் செட்ல உட்கார்ந்து என்னடா தூங்காம ஆபரேட் பண்றானே, அவர் யாரு? அவர் ஆண்மகன் தான். உனக்கு சுதியோட பெட்டி வாசிக்கிறாரு அன்பு மாப்பிள்ளை ராமதாஸ், அவர் யாரு? அவர் ஆம்பளை தான். ஆம்பளை தானே.
ஆமா. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் கௌதம் கூல் ட்ரிங்க்ஸ் அதிபர் யாரு முத்துப்பாண்டியன் அவர் ஆம்பளை தானே? ஆம்பளை தான். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆம்பளை தானே? அத்தனை பேரும் ஆம்பளைங்க. ஆம்பளை தானே? ஆமா. சரி, இது பூரா 6 அறிவு 5 அறிவு படிச்ச மிருகத்துக்கு வர்றேன். அது எப்படி? இந்த கடலாடியில 1.5 லட்சம் ரூபாய் மாட்டு வண்டி பந்தயம். சரி. அதுக்கு முத நாள் நம்ம கதை பண்ண முத்துப்பாண்டியன். சரி. இந்த மாட்டு வண்டி பந்தயத்துல என்ன மாடு பூட்டுவாங்க? காளை மாடு பூட்டுவாங்க. ஏன் பொட்டை மாடை பூட்டல? ஏன் பூட்டல? சாரதி தாரிக்க முட்டை ஓட்டையிலேயே நீ சாணி போட்டுருவேன். அலங்காநல்லூர்னா என்ன ஃபேமஸ்? ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டுல என்ன மாடு விடுவாங்க? காளை மாடை தான் பூட்டுவாங்க. ஏன் பொட்டை மாடை விடல? ஏன் விடல? வாடி வாசல தாண்டனே நீ ஒண்ணு கடிச்சிருவ. அடிப்பேன்ல. இதானே உண்மை? ஆமா. எருது கட்டு இருக்குல, வடமாடு எருது கட்டு, அதுல என்ன மாடு விடுவாங்க? அங்கே காளை மாடு தான். ஏன் பொட்டை மாடை விடல? ஏன் விடல? வடத்துல போவையிலேயே நீ குசு போட்டுருவ. ஓடுவல்ல. அது மட்டுமா, இந்த கடலாடியில மழை பெய்யுது, காலையில விவசாய பெருங்குடி மக்கள் உழுக போகணும். இந்த உழுகிறதுக்கு ஏர் மாட்டு என்ன மாட்டு பூட்டுவாங்க? காளை மாடு தான் பூட்டுவாங்க. ஏன் பொட்டை மாடை பூட்டல? சால் புடிக்கையிலேயே நீ ராமதாஸ் மாட்டை நோங்கிடுவேன். சால் கோணலா போயிரும். இதான உண்மை? இதான் உண்மை. அப்புறம் சொல்றேன், நான் பொம்பளை சாதனை பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க சண்முகராஜ். உன்னை குடும்பத்துல கடைசி வரைக்கும் வச்சு ஓட்டி ரேச அரிசியில இருந்து சாப்பிட மாட்டாங்களாம். இவங்களுக்கு பொன்னி அரிசி, இதயம் பிராண்டு, நவாப்பு, முட்டை. மன்னிச்சிருங்க சண்முகராஜா, உங்க பேச்சு திறமை என்னவென்று தெரியாமல் நான் வாயை கொடுத்து விட்டேன். மன்னிச்சிருங்க. இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். ஏண்டா வெண்ண மோரையில முளை விட்டு அடிக்க நீ சொன்னியே, சாதிக்க பிறந்தவர்கள் ஆண்மகன்கள். ஆண்மகன்கள் கொட்டை எகிற அளவுக்கு கத்திக்கிட்டு கிடக்குற. ஓ 3 கொட்டையில இப்ப 1/2 கொட்டை இருக்கும். 2 கொட்டை தான், 3 கொட்டைங்க இருக்கும் உனக்கு. நீ இப்ப சொன்னியே, லைட்டை கண்டுபிடிச்சதா ஆண்மகன், புவியீர்ப்பு விஷயம் கண்டுபிடிச்சதா ஆண்மகன், விண்வெளிக்கு சென்றதா ஆண்மகன், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஆண்மகன், 32 கிராமத்தை எழுதி கொடுத்த பசுமன் முத்துராமலிங்க தேவரையா ஆண்மகன். எல்லாமே வாஸ்தவமான பேச்சுதான். அப்புறம் சொன்னீங்கல்ல, இந்த 5 அறிவு படித்த மிருகங்கள் ஜல்லிக்கட்டு விடுறதுல காளை மாடை பூட்டுறாங்க, எருது கட்டு விடுறதுல காளை மாடை பூட்டுறாங்க, எல்லாத்துக்கும் காளை மாடை பூட்டுறாங்கிறிய. ஒரு விஷயத்துக்கு மட்டும் எதுக்குடா பொம்பளை மாடை தேடிக்கிற டொங்காசு போடுறதுக்கு? அப்ப மூடிக்கிட்டு சூத்தையும் வாங்கி அமுக்கிக்கிட்டு கிடக்க வேண்டியதானே? அதுக்கு மட்டும் பொம்பளை தேவைப்படுறா. நக்குன ஆம்பளை சம்பாரிச்சு குடுக்கறதா ஆம்பளைங்கிற அந்த சம்பாத்தியத்தை பல விதமாக படுத்துற தைரிய பெண்கள் எங்கள்கிட்ட. நீ சம்பாரிச்சு குடுக்கறதா 500 ரூபாவா, பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்கறது 200 ரூபாவா? இதுல 200 ரூபாய கொடுத்துட்டு பொன்னி அரிசி வாங்கிட்டு வா, என் கிண்ணி அரிசியை வாங்கிட்டு வந்து என் சட்டியில போட்டு அலசி உனக்கு 40 வகை கூட்ட வச்சு உன் முட்டையா வச்சு உன் வாயில தள்ளி உனக்கு பச்சை மாட்டுல கிடந்த ஓவாத்து உட்காரு முண்டை. இந்த வர பீவாத்து நீ சொன்னியப்ப. ஆமா, பச்சை மாட்டுல கிடந்த பாலை தயிராக்கி, தயிரை மோராக்கி, மோரை வெண்ணையாக்கி உனக்கு நாங்க சாப்பாடை கட்டி கொடுத்து கடலாடி முக்கத்துல வாங்க தாத்தாடு காமப்பமா. நீ பீவாத்து ஓவாத்து நீயும் சேர்ந்துக்கிட்டு ஓட்டைய பார்க்க ஏறிக்கிட்டு வருவியலா? நாங்க ஆம்பளை சமாளிக்கிறோம். சரி, நான் உன்னை கேட்கிறேன், பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா தேவர் கிராம பொதுமக்கள் நல்லா இருக்கணும்னு 32 கிராமத்தையும் இலவசமா ஏழைகளுக்கு எழுதி வச்சார். நீ ஒரு 45 லட்சத்துக்கு வீடு கட்டி வச்சிருக்கிற, ராமதாஸ் ஒரு 50 லட்சத்துக்கு வீடு கட்டி வச்சிருக்கிறாரு. எங்க நீங்க 2 பேரும் நல்ல மனுஷங்க தானே, அந்த பரம்பரையில பிறந்தவங்க தானே. எங்க எனக்கு ஒரு ரூமை எழுதி கொடுங்கடா பாப்பா. பத்திரம் அவ பேர்ல இருக்குடி. பாத்ரூம் இருக்கு வச்சுக்க. 2 பேர் பத்திரமே பொண்டாட்டி பேர்ல இருக்குடி. மசிர்ந்தா எழுதி கொடுக்க முடியும். எடுப்பு சாப்பாடு இல்ல, அண்டமா அந்த பொன்னி அரிசி கிண்ணி அரிசிண்டால. உனக்கு பத்திரத்தை எங்க அக்கா முருகவழி அக்கா பேர்ல இருக்கு. நீ இந்த ஓட்டைய பாக்குறதுக்கு பத்திரத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா உன் காவ கிழிச்சு போடு நினைச்சுக்க. முதல்ல பேச்ச தெரியாத பொம்பளை வருவா பாரு சமோராசா. ஆனா காப்ப கட்டிட்டு இப்படிலாம் கவட்ட புலக்குறைய அத நினைச்சா தண்டி இதா இருக்கு. நல்ல மனுஷன் மானங்கட்ட முண்டைக்கு வான வேடிக்கை விட்டானா சர்ரு புர்ருண்டு எங்கயோ போன மாரியாத்தா என்ன தூக்கி போட்டு வரதா ஏறாத்தா கிண்ணி அரிசி வாங்கிட்டு வா, கிண்ணி அரிசி வாங்கிட்டு பொன்னி அரிசி வாங்கிட்டு வா, கிண்ணி அரிசி வாங்கிட்டு வா, முட்டையை அலசி உன் வாயில தள்ள. அப்ப உன் பொச்சுல தள்ளுவாங்க, வாயில தாண்டி தள்ளுவாங்க. நான் கவிச்சுக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு நீ சந்தனமா
கருங்கோல ஊர்னி நரைஞ்சு போயிரும் பாத்துக்க. யாருக்கு? நான் மோசமானவன். நான் உன்னை நிறைய பேத்த மாசமாக்கி இருக்கேன். நிப்பாட்டியா முதல்ல. என்ன நிப்பாட்டியாமா இந்த அதிக பிரசங்க பேசாத. என்ன என்ன பண்ணிடுவ? நீ என்ன பண்ணுவ? இல்ல நீ என்ன பண்ணுவ? எல்லாம் பண்ணுவேன். எல்லாம் நான் பண்ணுவேன். பண்ணிடுவியா? ஆமா. இந்த இடத்துல என்ன பண்ற? நீங்க என்ன பண்றீங்க? நான் பிசினஸ் பண்ணிட்டு நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். வியாபாரமா? என்ன வியாபாரம்? தர்பூசணி. உலக போய் இவன் மாதிரி ஒரு பிராட்கார முண்டை எவனும் கிடையாது. கொமட்டிக்காய வச்சுக்கிட்டு தர்பூசணி. ஏய் சண்முகராசா, நம்ம ரெண்டு பேரும் அப்படியே பழகுறோம். பூதியா இருந்தாலும் எத்தா சொல்றது இல்லையா? சரி புருஷன் முண்டாட்டின்டே வச்சுக்க. தர்பூசணி ஒரு கீத்து வேணுமா உனக்கு? நான் பீ வாத்துக்கிட்ட 2 கீத்து இலவசமா தரவா? ஏற்கனவே பீ நாத்த அடிக்குதா? அது வேறயா? நீங்க தர்பூசணி, நானே அவர்தான். நான் வாழைப்பழம். ஆமா. எத்தனை வகை? 4 ஐட்டம். எங்க காண பழத்தை? பழம் குட்டியானையில எடுத்து. நீ உன் பழத்தை காமிச்சியனா? நான் என் பழத்தை காமிப்பேன். உன் பழத்தை காமிக்காத, பீ வாத்து செத்துரும். அதனால நம்மகிட்ட 4 ஐட்டம். ரஸ்தாலி ராமதாஸ் வாங்கிட்டேன். அவர் செவ்வாழைய சேராஜ் வாங்கிட்டாரு. ஒரு நாட்டு பழத்தை மதன் வாங்கிட்டாரு. அவர் வந்து கற்பூரவல்லியை வாங்கிட்டாரு. நீங்க யார வாங்கிருக்கீங்க? நம்மகிட்ட தமிழ்நாட்டுல அந்த ஐட்டம் நிறைய கிடைக்காது. கேரளாவுல தான் நிறைய கிடைக்கும். நம்ம பழம் நேந்திரம். எங்க அப்பா தந்தி இருக்குமே. பேருதான் அந்த சொல்லி கொடுக்காங்க பாருங்க கொட்டுக்காரங்க. பேருதான் நேந்திரம், வெறும் தோல் தான் இருக்கு. தோல்ல தான் சத்தே இருக்கு. சாப்பிட்டு பாத்திருக்கியா? அப்படி இருக்குமா? அது எப்படி பழத்தை பாத்து தோல்லாம் அக்கா சர்வீஸ் என்ன சொல்லுங்க. சொல்லவே இல்லை. எத்தனை பூதி? சரி விடு. 2 பேர் வியாபாரத்தி இந்த இடத்துல ஆடி பாடி வியாபாரத்தை பார்த்தாங்க. தம்பி நல்லா இருப்ப ராமேஸ்வரத்துல. அத தங்கவாண்டி எங்கிட்ட உட்கார்ந்திருக்குற? பார்வை மங்கிருச்சா? கட் பண்றா. நல்லா இருப்ப. அரிசி விலை ஏறி போச்சு. அரிசி விலை ஏறி போச்சு. நாட்டுல ஐயாம் சாரி பெருகி போச்சு. பொண்ண போல பெண் பிள்ளையே பெத்த தாய் போல நினைச்சிடுவே. அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாமுதாண்டி. அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாமுதாண்டி. அடி போனாலும் போலே புதுக்கோட்டை. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒரு வாரமா வீட்டுல ஊருக்கு போயிருச்சு. ஆமா, நீங்களாலும் சூத்து வச்சு கிழிச்சிருவீங்க. கிளிகளுக்கான் சின்ன கிளி சிறு ஓடி வந்தது மைக்கு எங்க இருக்கு? கங்காத்தையில கடிச்சே விடுவேன். என்ன பண்ணப்ப? மோசமான வேணா. என்னையா பண்ணப்ப? என்ன ஒண்ணு? என்னமா பண்ணி? என்ன தர்பூசணி வாங்க கேட்டா கொடுத்திருந்திருப்பேன்ல. கேட்டா நேத்து இப்படித்தான் கேட்டா 2 துண்டை எடுத்து கொடுக்க. ஏய் அது நான் இல்ல, வேற ஆளா வந்திருக்கும். வேடால 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒப்பிலான்ல கடிச்சது ஞாபகம் இருக்கா? பார்த்தாத்தால் ரொம்ப முறுக்கு. ஆனா பார்த்தாக்கால் ரொம்ப முறுக்கு. 10 கதை உள்ளத்திலே இருக்கு.
குத்துற ஒரு குத்து. ஸ்நேகிதானை ஸ்நேகிதானை என்ன ரூம்ல ஆச்சது மாதிரியா மகாபிரபு இது எப்ப இல்ல செய்யுமா சம்பளம் வாங்குறீல அது மாதிரி செய்யு அந்த பீவாத்து மேல போடு பார்த்தா நீலாம் எனக்கு பொண்டாட்டியா வாச்சிருந்தா தீபாவளிக்கு மாவே ஆட்டியிருக்க மாட்டேன் உள்ள ஓட்டா கடைஞ்சி எடுத்து கொடுத்துருக்கும் போய் அதான் வேலை ஆக்கணுமா மச்சானே வச்சுக்கடி முந்தானே முடிச்சிலதா மச்சானே பச்சைக்கறி தானே முடிச்சதான். அண்ணே எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் நல்ல நடிகர்களை போட்டிருக்கீங்க ஆமாம் நாரதர் புதுக்கோட்டையிலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுப்போம் நந்தவனத்தில் 1 மணி ஆக போகுது ஆமாம் 1:15 ஆச்சு என்ன நந்தவனத்தில் வள்ளியோட சேர்ந்து ஆடிக்கிறோம் அதனால் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் என்னடா வாய் அந்த சிமெண்ட் மூத்தையை தூக்கி போட்டு வா நல்லா ஆடுறீங்கம்மா ஆடுவேன்மா நல்லா பேசுறீங்க நல்லா பேசுவேன் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா உள்ள ட்ரவுசர் போட்டிருக்கியா என்னது ஏன் அவன் பிய தின்னு சொன்னா திம்பியா ஜி என்ன இப்படி பேசுறீங்க உன்னுடைய பேர் என்ன என் பேரு சரஸ் சரஸ் வாட் இஸ் உங்க நேம் என் பேர் ஒரஸ் ஒரசுடா சரஸ்டி ஒரசுடா இந்த பீல போய் ஒரஸ் ஜி நான்சென்ஸ் பேரை மாத்திட்டேன் என்ன பேரு என் பேர் கெண்ட குஞ்சு என் பேரு கழுத்து கொஞ்சி உன் பேர் இல்லையா மாப்பிள்ள ஏன் என் பேரு குறவை. மூதேவிக்கு குஞ்சே இல்ல குறவ குஞ்சம் உங்க பேரு நம்ம வந்து கழுத்து குஞ்சு ஆமா மீசே இல்ல கழுத்தியான் முரட்டு மீசா உங்க பேரு மாப்பிள்ள ஐர ஆத்தி ஐர குஞ்சா உங்க பேரு உழுவ உழுவ குஞ்சம் ஆமா அண்டா உட்காந்துருக்குவாரு கட்லா கண்ட அது குடல் கண்டா உடல் கண்டு சொல்லுங்க மாமா. இது பேர் தெரியுமா என்ன குஞ்சு அரட்டாவல ஆத்தி ஆளை வாத்தாலே தெரியுது சொறி கழுத்தி சொருக்கு பேரை மாத்திட்டேன் என்ன பேர் என் பேரு குத்துராசா ஆ? என் பேர் குத்துராணி காட்டுராணி காட்டுராணி ஆமா உங்க பேரு என் மாப்பிள்ள என் பேரு குத்துராசா ஆ. உங்க பேரு காட்டுராணி என் பேரு மாட்டு ராஜா. உங்க பேரு நம்ம சொருகு ராசா ஆத்தி தள்ளு ராசா ஆ? உருகு ராசா உருவராசா பேரை சுருக்கிடுவோம் எப்படி என் பேரு காட்டு ஆ, ஏய் ஆ, குத்து குத்து ஆ. உன் பேரு என் பேர் காற்றா என் பேரு மாட்டு. என் பேர் சொருகு என் பேர் தள்ளு உருகு உருவு இப்ப 6 பேரும் கடலாடி தெருவுக்குள்ள போவோம் எப்படி காட்டு குத்து மாட்டு சொருகு தள்ளு காட்டு குத்தா மாட்டு சொருகு தள்ளுடா எல்லாத்துக்கும் மாமா அவன் தான் உருவுறவன் உண்மையான வேற என்னம்மா உண்மையான பேரு ஐ எம் ஐயம்மா ஒவ்வொரு எழுதா சொல்லு இங்கிலீஷ் தெரியல என் பேர் மை நேம் இஸ் ஐட்டம் என் பேரு ராதா செல்வி ஐப்ரோவா ஓ, ஏய் ராதா செல்வி ராதா உங்க பேரு என் பேரு ஆ, சண்முகராஜா என் பேர் சயராசி எவன்டா கேட்ட எடுபட்ட வேலை உன் பேர்ல பப்புன்னு போடும்போது சொல்லிக்க ஆமா உங்களை நான் காதல் பண்றேன் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் உன்னை வச்சு காப்பாத்து அத்தா ராதா இதை மட்டும் நான் நம்பவே மாட்டேன் அத்தா ஏன்? எத்தனை வருட காலமாக நம்ம 2 பேரும் ஒன்றாக தொழில் செய்கிறோம் சுமார் ஒரு 35 வருஷமா கடைசி வரை வைப்பேன் 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 என்று சொல்லிவிட்டு பாத்துக்கிட்டே போயிட்டேன். வைக்கவே மாட்டேங்கிறிய வேற எங்கிட்ட கொண்டு தள்ளிக்கிட்டு இருந்தா கிடக்கு தானே வைக்க போறேன். 35 வருஷமா காமிக்கிறேன் காமிக்கிறேன்னு சொல்லி காமிக்கவே இல்லையே மசிருந்தா வைப்பேன் ஒண்ணு விட்ட காமிச்சு விட்டு நான் போய் ஊமை குத்து வாங்கவா உன்னைட்ட கொடுத்துட்டு நான் என் முருகவலிட்ட ஊமை குத்து வாங்குறதா தாயோலி மகம் அடுப்பாங்கண்ணையில வச்சு கொன்றுவா
சம்பளம் கொண்டு போனா 3 வகை தொட்டு கையில ஒரு வீட்டுக்கே வரும் உனக்கு. உனக்கு உன் வீட்டுல அப்படி, என் வீட்டுனாலும் ஒரு வீட்டு. ராமதாஸ் வீட்டுல துவையதான். சொல்லுங்க மாமா. அதனால என்னுடைய காதல் மாலா கோபா என்னோட ஆடியது பாடியதெல்லாம் வெறும் நாடகம் மட்டும் தானே அத்தா? அப்ப என்ன கண்டாலி மாலை கரகாட்டம் அது நாடம் தாண்டி. அந்த ஜாஜகான் மும்தாஜ் காமெடி ஒரு தாஜ்மஹாலை கட்டினார். இந்த சண்முகராஜா இந்த ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கிற ராதா செல்விக்கு என்ன மலட்டார்ல ஒரு கக்கூசு கட்டுரு, இந்த மாதிரி சங்கு உதிரம் பாரு. நமது முதலிரவு எங்கே அத்தான் நடக்கும்? அந்த வானிலை விழா இல்ல இந்த தேனில விழா? கடகாடி சுடுகாட்டுல தான் ஆவியா வந்து செய்வாங்க. கல்யாணம் பண்ணி கைய விட மாட்டீங்களா? எல்லாம் லூசு பையில செய்வாங்க. நான் சுண்டு வரலத்தே விடுவேன். அதனால தான் பத்திரமா பூட்டு போட்டு வச்சிருக்கிறேன். முட்டை இருக்கான்னு பாத்துருக்கேன். ஆனா ஒருத்தர் இருக்கா, யாரு? அந்த கட்லா கண்டை விட மோசமான கண்டை. யாரு? சாத்தங்குடி வாசு மயன். எங்க முத்தம் தண்டி பேண்டா ஓடி தாண்ட முடியாது. அள்ளிடுவேன். எங்கிட்டு போய் பேண்டுகிட்டு இருக்கானது. 7-8 மீனை திண்டு விட்டான். சொல்லுங்க மாமா. அதனால என்னுடைய காதல் அந்த சிவரஞ்சனி ராகத்துல எக்கோவையும் தம்பி காடமங்கலம் முருகை விரும்பப்பட்டு கேட்பேன். இது ஒரு ஜீவன்தான், இதுவும் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. இந்த இரு கண்ணிலும் ராதாவும் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. பாசங்களும் பந்தங்களோ கடலாடி பாசங்களும் பந்தங்களோ பெருத்தாலும் பெரியாதது. காலங்களோ கலைத்தாலும் கலையாதது. கருவாச்சி கருவாச்சி சாடமாட பார்வையாலே காதல் வந்து உருவாச்சு. கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு? இப்ப காதல் வந்து பொது உடமையாச்சு. ஊரடங்கும் சாமத்திலே விழிச்சிருந்தேன் ஊர் கோடி திண்ணையில. உன் நினைப்புல படுத்திருந்தேன். காத்தடிச்ச சலசலக்கும் ஓலையில உன் சிரிப்பு புரண்டு படுத்தாலும் பாவி மக உன் நினைப்பு. தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வடிவில் வந்த மலரோ நீ மாலை நேர பொன்மஞ்சள் நிலவோ. வினை தீர்க்கும் விநாயகனே வேல கரிமுகனே கணபதியே அருள்வாய் ஐயா, கணபதியே அருள்வாய். சித்திர பூவிலி பாரம்மா சித்திர பூவிலி பாரம்மா பூவெடுத்து மஞ்சள் ஒண்ணு போடவா. ஓர்வையாக்கி மூடவா.
காதல் தான். ஆமாம்மா. உங்க காதல் இப்படியோ அது உனக்காண்டியே வச்சிருந்தேன். ஆமா. அவன் உங்களுடைய காதல அதே சொல்லுங்க. மாதிரி என்னுடைய காதல். ஆ. கல்யாணம் பண்ணி சமூகராஜா கைய கைய விட மாட்டீங்க. மண்டைய கூட விடுறேன், கையை விட மாட்டேன். ம். சொல்லுங்க வேற? சொல்லுங்க. சொல்றேன் அத்தான். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? வெக்க அப்படின்னு சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, எப்படி எப்படி ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடவா, தென்றல் அடிக்க, முக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக, சொக்குகிற வெட்கம் வந்து வண்ண போட மிங்கு போட, உன்னை நானிலும் அள்ளி கொடுக்க, சேலையில வீடு கட்டியலாம் சரி வசிக்க ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடவா, ரசிக்க முக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக, சொக்குகிற வெட்கம் வந்து வண்ண போட மிங்கு போட, உன்னை நானிலும் அள்ளி கொடுக்க, சேலையில வீடு கட்டியலாம் சரி வசிக்க ஜாக்கெட் போடவா, தாவணி நடுவினாள் இதயமும் நடுவுதே அசந்தது உன்விழி அழகிலே திருடுதே, தாவணி நடுவினாள் இதயமும் நடுவுதே, அசந்தது உன்விழி அழகிலே திருடுதே, ஓவியத்தை திரைமறைவில் ஒழித்து வைப்பொழியமா, காற்று மழை காதலில் நனைய விட்டாய் நியாயமா, ரசிக்க வந்த ரசிகையில் விழிகளை மூடாதே, விழியை மூட போதிலும் விரல்களாலே தூண்டாதே, சேலையில வீடு கட்டியலாம் சரி வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா வந்து ரசிக்க மன்மதன் நல்லடி முதல் முறை பார்க்கிறேன், அவனால் நாளடி பணியிழந்து, மன்மதன் நல்லடி முதல் முறை பார்க்கிறேன், அவனால் நாளடி பணியிழந்து, முத்தங்களின் ஓசைகள் மணியானது, விரலின் இடங்கள் நீட்டனென்று தோணுது, கால நேரம் என்பது ஆகவே இல்லையாம், காமதேவன் கோவிலே கடிகாரங்கள் தேவையா சேலையில வீடு கட்டியலாம் சரி வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா வந்து ரசிக்க முக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக, சொக்குகிற வெட்கம் வந்து வண்ணம் போல விட்டு போட, உன்னை நானிலும் அள்ளி கொடுக்க சேலையில வீடு கட்டவா, சரி வசிக்க ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடவா, காட்டுக்குள்ளு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்று பஞ்சமில்லே பாடத்தான், கவளை கட்டு துள்ளி கட்டி கவளை விட்டு கச்சி கட்டி ஆடத்தான், காட்டுக்குள்ளு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்று பஞ்சமில்லே பாடத்தான், கவளை கட்டு துள்ளி கட்டி கவளை விட்டு கச்சி கட்டி ஆடத்தான், எல்லோரும் முத்தத்திலே சந்தோஷம் வெக்கத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாசே நெஞ்சத்திலே
பழம் போலே வாயலாம் அச்சி வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்துக்கிற நாள் தான் காட்டுக்குள்ளு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்று பஞ்சமில்லை பாடத்தான் தவளை கட்டு துள்ளி கட்டி கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான் கூடத்தானே நண்பன் கேட்டா வாங்கிக்கென்று சொல்லுவே நண்பன் போட்டோ சோறு நான் நிதமும் தின்னம் பாரு நட்பை கூட கற்பை போலே எண்ணிவே ராகம் விட்டு தாளை விட்டு சோறு விட்டு சொற்கு விட்டு பாட்டு பாடி வானம் பாடி நாம் தான் காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே பாட்டுக்கென்று பஞ்சமில்லை பாடத்தான் தவளை கட்டு துள்ளி கட்டி கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான் எல்லோரும் துக்கத்திலே சந்தோஷம் வெக்கத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாசே நெஞ்சத்திலே கட்டுக்குள்ளு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்று பஞ்சமில்லை பாடத்தான் தவளை கட்டு துள்ளி கட்டி கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான் நன்றி 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 நான்கினையும்
கைதட்டிய உள்ளங்களுக்கும் பக்க மேளங்களுக்கும் என் சார்பிலும் எங்கள் இசைக்குழும் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருவம் புருவமாகி அடர்ந்தே பலவை ஒன்றாகி பிரம்மமான் என்ற ஜோதி பிளாமதோர் மேடியாக கரணிக்கர் முகங்கள் யாரும் கரங்கள் 12 கொன்ற ஒரு திருமணம் வந்த அங்குதித்தன உலகமைய என்று இங்கு வழியாக நடத்தி கொண்டிருக்கும் நமது பார்த்திபனூர் அருகாமையில் உள்ள கள்ளிக்குடி கிராமத்தை சேர்ந்த மல்லியாதேவி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் மச்சான் அவருடைய குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறது. பொன்னாடி பேத்தி பெருமைப்படுத்திய விழா கமிட்டியாருக்கும் இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேவர் இளைஞர் பேரணிவியை சேர்ந்த அத்தனை உள்ளங்களுக்கும் என் சார்பிலும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் குடும்பத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈசனை நெற்றிக்கல்லில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நெய்ந்து நெய்ந்து மணமுருகன் படியத் தொடங்குகின்றேன். கந்தா கடம்பா கதிரி வேளா குல தெய்வமான முருகக்கடவுளை தொழுது காரியத்திற்கு செல்வமான எல்லாவித காரியங்களுமே தங்குதடை என்ற விக்கிரமில்லாமல் முருகக்கடவுள் வெற்றியை தேடி தருவார்.
அப்படின்ற காரணத்தினால முருகனை கந்தனை கடமனை கார்த்திகனை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேலையெடுத்து கொடுத்தவன் விடைகளை அகற்றி விடுவான முருகப்பெருமானை தொழுது அப்புறம் எதற்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லிடுவோமா, முருகனை வணங்கிடுவோமா. ஏன்னா முருகன் தமிழ் கடவுள், குறிஞ்சி நிலத்தின் தலைவன், சேயோன் மாயோன் மருகன் சண்முகன். அந்த சடாச்சரனை தொழுது பிறகு எதற்காக வந்தோம் அப்படின்னு எழுத்து சொல்லிடுவோம். ஐப்பசி பறந்து விட்டாலே ஈசல் பறக்கணும். புள்ளிமயில் வேளனுக்கு புந்தமேனில் மாலையிட்டு கொள்ளையிட்ட இடம் எல்லாம் கோவில் கட்டி பாட்டு செய்தேன் நான். அண்டபகிரண்டம் அனைத்தையும் காத்திரைச்சிக்கும் அந்த அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரியை தினந்தொழுது பணிதிரைக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாய மீனாட்சியின் கிருபையோட தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரையின் மதியிலிருந்து இங்க எதற்காக வந்திருக்கா அப்படின்னா, தேவர் ஜெயந்தி குரு பூசை விழாவை முன்னிட்டு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, அம்பாளுடைய அந்த திருவிழாவை முன்னிட்டு இங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நம்மளெல்லாம் கலந்துக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் நிச்சயமாக எல்லா இடத்துக்கும் சென்று வர முடியாது. அப்படின்ற முறைக்கிணங்க நம்ம இங்கதான் வரணும் அப்படின்னு சொல்லி குடுப்பனை வேணும். எத்தனையோ நாட்கள் வந்து எல்லா இடத்துக்கும் நாடகத்துக்கு போயிட்டாலும் இந்த குரு பூஜை விழாவை முன்னிட்டு நடத்தக்கூடிய நிகழ்வுக்கு இந்த வருஷம் தான் நான் முதல்ல வந்திருக்கேன். அப்படின்ற காரணத்தினால இந்த மக்களை எல்லாம் பார்க்கணும். ஏன்னா நேத்து இரவுல இருந்து விடாத ஒரு மழை ஆத்தாடி எல்லா தமிழகம் முழுவதும் அப்படி விடாத ஒரு மழை வந்து தீபாவளின்ற அந்த உள்ள காலங்கள்ல இந்த மழை வந்து பேஞ்சிருக்கு. இப்பதான் நம்ம பண்றோம். ஏன்னா தீபாவளிக்கு பெரும்பாலும் ஒரு நாள் பேஞ்சிட்டு விட்டுரும். விடாத மழை எப்படின்னா விடாத மழை பெஞ்சாலும் நாடகத்தை நடத்தி நாங்கள் தீருவோம், ரசிகர்கள் நாங்க பார்த்தே தீர்வோம்னு சொல்லி அந்த மழையும் பொருள்படுத்தாமல் இருக்கிறீங்கல்ல, ரொம்ப சிறப்பு. ஆமா ஆமா அண்ணன்ட்ட நான் வந்து கேட்டு என்னன்னே இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் நாடகம் மட்டும் நிக்காதுமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல உங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. அப்படி சந்தோஷத்தை நிலையானதா அப்படின்னா இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பது.
சந்தோஷம் என்பது வந்து நிலையானது கிடையவே கிடையாது. இன்பத்தை மட்டும் அனுபவித்திருந்தால் வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் சலிப்பாகிவிடும். துன்பத்தை மட்டும் அனுபவித்திருந்தாலும் அதுக்கும் சிறப்பாக ஒரு நாளும் அமையாது. அப்படினால இந்த இடத்துல எப்படியெல்லாம் காவல் செய்யணும் அப்படின்னு வந்திருக்கேன்னா நம்ம மட்டும் காவலுக்கு போனா நல்லாவா இருக்கு? கூட தோழி பொண்ணு எங்க அண்ணன் வந்திருக்கிறாரு. சேர்ந்து நந்தவனத்தை காவலுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் பொறுமையாக காவல் பணியை செய்யணும் அப்படின்னா வசந்தத்துல வைதிகியா காத்திருப்போம். வசந்தத்தில் ஓர் நாள் இந்த மணவரை வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. மையிட்ட கண்ணோடு வான் விளையாட, மையிட்ட கண்ணோடு வான் விளையாட, மௌனத்தில் ஆழ்ந்திருந்தாளோ தேவி. தேவர்கள் யாவரும் திருமண மேடை, தேவர்கள் யாவரும் திருமண மேடை அமைத்ததை பார்த்திருந்தாளோ தேவி. திருமால் சிவனட்டு பூவே காவடி நின்றிருந்தாளோ தேவி. வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓர காத்திருந்தாளோ தேவி. வைதேகி காத்திருந்தாளோ. பொன்வண்ணமாலை ஸ்ரீராமன் கையிலே, பொன்வண்ணமாலை ஸ்ரீராமன் கையிலே, மூவரும் கொண்டு வந்தாரோ இங்கே. பொங்குமகே உடல் மங்கள நாளிலே, பொங்குமகே உடல் மங்கள நாளில் இந்த மங்கை பார்த்து வந்தாரோ தேவி. சீதையை வாழ வைத்தாரோ தேவி. கைதேகி காத்திருந்தாளோ தேவி. வைதேகி காத்திருந்தாளோ. வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. இப்படி எல்லாம் காவல் காக்கணும் அப்படின்னா பொறுமை கடலிலும் பெரியது அப்படி இருக்காங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமையினும் நகையிழந்து புகழ்ந்திடவேணும் அவ்வையின் முதுமொழி கிடங்க, பதறாத காரியம் ஒரு நாளும் எந்த இடத்திலும் சிதறாது அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட எந்த ஒரு செயலை செய்தாலும் அது வந்து வாழ்க்கை சிறப்படையாது. கொஞ்சமாவது நிதானத்தோட எந்த செயலை செய்தோம்னா முயற்சி திருவினையாக்கும். முயலும் ஆமை வெல்லும், முயலாமை ஒரு நாள் வெல்லவே வெல்லாது. ஏன்னா முயல் வந்து வேகமா ஓடக்கூடியது, ஆமை வந்து ஊர்ந்து போறது. அறிவிலையும் சரி வீரத்திலையும் சரி ரெண்டுக்குமே சம்பந்தமே இல்லை. ஒரு யுத்த காலத்துல வந்து சண்டை போடணும்னா வில்வித்தை பயிற்சி தெரிஞ்சவன் தான் வில்லாளியோட சண்டை போடணும். கதை யுத்தம் தெரிஞ்சவன் தான் கதையா வச்சிருக்கவனோட சண்டை போடணும். ஆனா வேகமா ஓடக்கூடியவன் வேகமா ஓடக்கூடியவனோட போய் சண்டை போட்டு முயற்சி செஞ்சா தானே வந்து வெற்றி. முயல் வேகமா ஓடும், அறிவதுக்கு 5. ஆனா ஊர்ந்து போகக்கூடிய ஆமை நீரில் வாழும் நிலத்தில் வாழும் 2 அறிவு இல்லாட்டி 3 அறிவு, இவ்வளவுதான் அறிவு. ஆனால் நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு உண்டுன்னா ஆமைக்கு உண்டு.
நெடும் நாட்களாக வந்து அற்புதமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு திறமையும் ஆமையிடம் உண்டு. அப்ப திறமை இல்லாத மனிதன் உலகத்தில் இல்லை. இல்ல, ஒவ்வொரு ஜீவனும் வந்து பூமியில் ஜனனம் எடுத்து விட்டால் ஏதாவது ஒரு திறமை இருந்து கொண்டே இருக்கும். அவ போட்டி போட கூப்பிடும் போது வந்து ஆமை யோசிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. எதுலையுமே சம்பந்தம் இல்லை, நீயே போட்டிக்கு கூப்பிடும் போது நம்ம என்ன சலிச்சாளா? வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழக அப்படின்னு சொல்லி பாவம் என்னப்பா வந்து முயற்சி செஞ்சு நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி ஆமையாகப்பட்டது. போட்டி மட்டும் என்னன்னு சொல்லி இலக்கை யார் முதலில் தொடுகின்றானோ அவன்தான் வெற்றி பெற்றவன் அப்படின்னு சொன்ன உடனே வா போட்டிக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் களத்தில் இறங்குகிறார்கள். இறங்கினாலும் வந்து வேகமா ஓடி போன முயல் வந்து கொஞ்சம் மண்டகணம், நம்ம மட்டும்தான் ஓட முடியும் அப்படின்னு சொல்லி தலக்கணத்தோட இருந்ததுனால கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துச்சு. ஆனா தன் இலக்கை மட்டும் ஒவ்வொரு அடியாக நிதானமாக பொறுமையாக போனதுனால வெற்றி என்ற அந்த கனியை ஆமை பெற்று விட்டது. அப்ப நிதானம் தேவையில்லை. என்னைக்குமே சுடர் விட்டு பயங்கரமா எரியக்கூடிய விளக்கு கொஞ்சம் அணைஞ்சு போயிடும். அகல் விளக்கு நீண்ட நேரம் வந்து சுடர் விட்டு எரியும் அல்லவா, அந்த மாதிரி நிதானத்தோட போவோம். இன்னைக்கு நிதானமா எப்படியெல்லாம் போறதுக்கு முன்னாடி தெய்வ திருமகனுடைய புகழை பாடிவிட்டு அப்புறம் எதற்காக அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். தென்னகத்தின் வீர சிங்கம் தேவன் முத்து ராமலிங்கம் மண்ணுலகில் தனி தோன்றினார். தேவர்கள் மனதுக்குள் குடியேறினார். ஐயாவே மால்மருகள் அருணாடினார். மண்ணை விட்டு பிரிந்தாரம்மா
உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கன்னித்தமிழகம் கண்டெடுத்திட்ட காவிய சோலையடி தேவர் மகன் காவிய சோலையடி. கன்னித்தமிழகம் கண்டெடுத்திட்ட காவிய சோலையடி தேவர் மகன் காவிய சோலையடி. அவர் சேலை கிடைத்தாட தும்மானி தென்றல் வந்து ஊதித்தாரடி தேவர் மகன் வந்து ஊதித்தாரடி தேவர் மகன் வந்து ஊதித்தாரடி. கன்னித்தமிழகம் கண்டெடுத்திட்ட காவிய சோலையடி தேவர் மகன் காவிய சோலையடி. அவர் சேலை கிடைத்தாட தும்மானி தென்றல் வந்து ஊதித்தாரடி தேவர் மகன் வந்து ஊதித்தாரடி. முத்து முத்து என்று முறை சுரைகளால் முத்தி விளக்குபடி சின்ன பெண்ணு முத்தி விளக்குபடி. முத்து முத்து என்று 3 முறை சொன்னால் முத்தி விளக்குபடி கன்னி பெண்ணு முத்தி விளக்குபடி. கத்தி கத்தி என்று நான் பாடும் பாட்டிலே தெய்வீகமாகுபடி தேவர் புகழ் தெய்வீகமாகுபடி தேவர் புகழ் தெய்வீகமாகுபடி. கன்னி தமிழகம் கண்டெடுத்த ஒரு காவிய சோலையடி தேவர் மகன் காவிய சோலையடி அவர் சேலை கிடைத்தாட செம்மாக தென்றல் வந்து ஊதித்தாரடி தேவர் மகன் வந்து ஊதித்தாரடி. அஞ்சாத சிங்கமானே தாஜி போசுக்கு அன்பான தோழரே தேவர் மகன் அன்பான தோழரே. அஞ்சாத சிங்கமானே தாஜி போசுக்கு அன்பான தோழரே தேவர் மகன் சோழரடி இந்திராணி பெற்ற தெய்வ திருமகனை போற்றி புகழ்வோமே நாம இப்போ போற்றி புகழ்வோமே நாம இப்போ போற்றி புகழ்வோமே. கன்னி தமிழகம் கண்டெடுத்த ஒரு காவிய சோலையடி தேவர் மகன் காவிய சோலையடி. அவர் சேலை கிடைத்தாட செம்மாக தென்றல் வந்து ஊதித்தாரடி தேவர் மகன் வந்து ஊதித்தாரடி தேவர் மகன் வந்து ஊதித்தாரடி. அஞ்சாத சிங்கமடா தேவர் எங்கள் தங்கமடா அஞ்சாத சிங்கமடா தேவர் எங்கள் தங்கமடா. எக்குள்ளமும் போற்றுகின்ற முக்குள்ள தோர்வம் சமடா எக்குள்ளமும் போற்றுகின்ற முக்குள்ள தோர்வம் சமடா. அஞ்சாத சிங்கமடா தேவர் எங்கள் தங்கமடா எக்குள்ளமும் போற்றுகின்ற முக்குள்ள தோர்வம் சமடா. பசுபொடிலே பிறந்தவராம் மார்புகளும் வாழ்ந்தவராம். பசுபொடிலே பிறந்தவராம் அவர் மார்புகளும் வாழ்ந்தவராம். அன்னை இங்கு ராணி பெற்ற அரும்பெரும் தலைவர் அன்னை இங்கு ராணி அஞ்சாத சிங்கமடா தேவர் எங்கள் தங்கமடா அவர் அஞ்சாத சிங்கமடா தேவர் எங்கள் தங்கமடா. எக்குள்ளமும் போற்றுகின்ற முக்குள்ள தோர்வம் சமடா. அப்பனாடு கண்டெடுத்த அரும்பெரும் வீரனடா அப்பனாடு கண்டெடுத்த அரும்பெரும் வீரனடா. பசுமணிலே பிறந்தவரா மார்புகளும் வாழ்ந்தவரா அவர் பசுமணிலே பிறந்தவரோ மார்புகள் வாழ்ந்தவரா அஞ்சாத சிங்கமடா தேவர் எங்கள் தங்கமடா அவர் அஞ்சாத சிங்கமடா தேவர் எங்கள் தங்கமடா. எக்குள்ளமும் போற்றுகின்ற முக்குள்ள தோர்வம் சமடா எக்குள்ளமும் போற்றுகின்ற முக்குள்ள தோர்வம் சமடா முக்குள்ள தோர்வம் சமடா. நன்றி நன்றி கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்துல வந்து காவல் செய்யணும்னா சந்தோஷமா போகணும். இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. இப்படி எல்லாம் இருந்துட்டால் என் மனசுல நிறைய ஆசை இருக்குப்பா எப்படி காவல் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசை இல்லாதவன் மனிதனா
மனுஷனே கிடையாது. ஆசை இருந்தா தான் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அனுபவித்து வாழ முடியும். இல்லைன்னா ஆசை இல்லைன்னா பேசாம மூளையில முடங்கி கிடக்கணும் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி போய் நந்தவனத்துல எப்படியெல்லாம் இருக்க முடியும் சொல்லி என் மனதில் வந்து கற்பனையோடு நான் வந்திருக்கேன். ஏன்னா முன்ன பின்ன காவல் பணி செய்வது கிடையாது. இன்னைக்கு காவலுக்குன்னு நான் வந்ததுனால எப்படியெல்லாம் காவல் இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுல நானும் ஆசையை கட்டி வச்சிருக்கேன். ஆசை எப்படின்னு வந்து எடுத்து சொன்னா தானே தெரியும். பண்ணமாரி வந்திருக்கேன்னா உங்கள்கிட்ட வந்து ஆசையை சொன்னா தான் தெரியும் தங்கச்சியுடைய ஆசை இதுதான், அந்த ஆசையை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் பாட்டில் சொல்லாம இருந்தேன்னா என்னுடைய ஆசை உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய ஆசையத்தையும் தங்கச்சி எப்படி நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. ஆனா எனக்குன்னு ஒன்று ஆசை இருக்கும்ல, அது எப்படிப்பட்ட ஆசை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எடுத்து சொல்லுவோமா? அப்படிப்பட்ட ஆசை தான். தூதுவளைய சொல்லிட்டு அப்புறம் வந்து கல்யாண வளைய சொல்லுங்க. தூதுவளையலரச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமுங்கூட பேச போரி மணிக்கணக்கா தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய விட்டு ஓ முகத்தை பார்க்க போரி நாள் கணக்கா நினைச்சு மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கம் மாமங்கிட்ட பேச போற மணி